அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 மற்றும் 2A வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, கம்யூனிட்டி வைஸ் கேட்டகரி வைஸ் வந்து வேகன்சி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது பிசிக்கு எவ்வளோ வேகன்சி, எம்பிசிக்கு எவ்வளோ வேகன்சி, இந்த மாதிரி வந்து வேகன்சி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கறது தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி. இது ரெண்டுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேகன்சி வந்து எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் வரும். குரூப் 2 மற்றும் 2Aன்னு கொடுத்துருப்பேன். இங்கே வந்து 2022லேருந்து 2023, 24ன்னு கொடுத்துருப்பேன். ஏன் இப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 மற்றும் 2Aவோட நோட்டிஃபிகேஷன் 2022 தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் நெருங்கிடுச்சு. 2022 பிப்ரவரியில் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ 2023 பிப்ரவரி முடிஞ்சு 2024 ஜனவரி வந்துருச்சு. கிட்டத்தட்ட 2 இயர்ஸ். இதுக்குள்ளே வந்து ப்ரீலிமினரி எக்ஸாம் வச்சிட்டாங்க. ப்ரீலிமினரி எக்ஸாமோட ரிசல்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம், ஓகேங்களா, மெயின்ஸ் எக்ஸாம் வச்சுருக்காங்க. அதோட ரிசல்ட் வந்து ஜனவரி 12ஆம் தேதி வரும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நோட்டிஃபிகேஷன் விட்ட டைமில் நல்லா பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் விட்ட டைமில் வேகன்சி வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா, என்ட்ரி போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 116 இருந்துச்சு, ஓகேங்களா, 116 இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ட்ரி போஸ்ட்டுக்கு 5413 இருந்துச்சு. ஸோ டோட்டலாக 5529 போஸ்ட்டு டோட்டலாக இருந்துச்சு. எப்போ அப்படின்னா 2022 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணப்போ, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தடவை வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ வந்து 140 என்ட்ரி போஸ்ட்டாக மாறிச்சு. நான் என்ட்ரி போஸ்ட்டு 5637 மாறிச்சு. ஸோ டோட்டலாக 5777 மாறிச்சு. அப்புறம் செகண்ட் இன்க்ரீஸ் இப்போ ரீசண்டாக இப்போ ஜனவரி 2024 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி போஸ்ட்டு 161, நான் என்ட்ரி போஸ்ட்டு 5990. ஸோ டோட்டலாக 6151. இந்த 6151 தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சியில் டோட்டலாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு தடவை இன்க்ரீஸ் ஆகும்போது எவ்வளோ வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி போஸ்ட்டு இங்கே பாருங்கள், என்ட்ரி போஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 116 நோட்டிஃபிகேஷன் அப்போ ஃபஸ்ட் இன்க்ரீஸ் அப்போ 140 மாறிச்சுங்களா. ஸோ 24 வேகன்சி ஃபஸ்ட்டு தடவை இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஓகேங்களா. அதே மாதிரி நான் என்ட்ரி போஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டப்போ 5413 இருந்துச்சு. ஃபஸ்ட் இன்க்ரீஸில் 5637. ஸோ ஃபஸ்ட்டு இன்க்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா 224 வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டைம் டோட்டலாக இன்ட்ரிவியூ மற்றும் நான் இன்ட்ரிவியூ போஸ்ட்டு 248 வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அடுத்த டைம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இன்க்ரீஸில் 140லேருந்து 161க்கு வந்துச்சு, ஓகேங்களா. ஸோ என்ட்ரி போஸ்ட்டில் செகண்ட் டைம் ஒரு 21 வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. நான் என்ட்ரி போஸ்ட்டில் 5637லேருந்து 5990 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ செகண்ட் டைம் வந்து இப்போ ரீசண்டாக 353 நான் என்ட்ரி போஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ டோட்டலாக என்ட்ரி மற்றும் நான் என்ட்ரி போஸ்ட்டு 374 இது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. புரியுதுங்களா. செகண்ட் டைம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டைம் 248. ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 600 போஸ்ட்டுக்கிட்ட இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் விட்டப்போ 5529. ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக இன்க்ரீஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா 6151, ஓகேங்களா. இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் ரிசல்ட்டை வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருப்பீங்க. ஸோ டிஎன்பிசி தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, ஜனவரி 12ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அந்த டேட்டில் ரிலீஸ் ஆயிரும். எல்லோரும் எதிர்பார்த்துட்ருப்பீங்க, எக்ஸாம் எழுதினவங்கெல்லாம் ரிசல்ட் வந்துடும் சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருப்பீங்க. கண்டிப்பாக வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்குது, அதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி. சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஓகேங்களா. கேரி ஃபார்வர்டு வேகன்சி 3, கரண்ட் வேகன்சி 291. ஸோ 291 ப்ளஸ் ஒரு 3 294, ஓகேங்களா.
இதில் வந்து கேரி ஃபார்வர்டில் வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு வந்து பிசி ஜென்ரல் ஏஎஸ்டி ஐடி எஸ்எல்டி எம்ஐ எம்டின்னு கொடுத்து ஒரு 2 வேக்கன்சி, அதுக்கப்புறம் எஸ்சி ஜென்ரல் ஏஎஸ்டி ஐடி, ஸோ இதில் வந்து ஒரு 1. ஸோ அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் ஒரு 22, எஸ்சி விமனில் ஒரு 11, எஸ்சி எக்ஸர்வீஸ்மனில் வந்து ஒரு 2, எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு 5. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வேக்கன்சி இருக்குது பார்த்தீங்களா. அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வேக்கன்சியையும் கம்யூனிட்டி வைஸ், ஓகேங்களா, கம்யூனிட்டி வைஸ் ஜென்ரல் விமன் பிஎஸ்டிஎம்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி வைஸ் வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதாவது பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சி ஏஎஸ்டி பிசிஎம் இந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸ், அதுக்குள்ளே இருக்க கேட்டகரி வைஸ் ஜென்ரல் விமன் டெஸ்டியூட் விடோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி பிஎஸ்டிஎம், ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்குது ஒரு நல்ல விஷயந்தான். கண்டிப்பாக வந்து நம்ம கவுன்சிலிங் டைமில் ஒவ்வொரு நாளோட முடிவில் வேக்கன்சி வந்து எப்படி ஃபில் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி கண்டிப்பாக வீடியோ போடுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து டிஎன்பிசி சம்மந்தமாகவும் கண்டிப்பாக வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்ருப்போம். அதாவது டிஎன்பிசி குரூப் 4 வந்து நிறைய பேர் படிச்சுட்ருக்கீங்க ரீசெண்டாக, ஸோ அது சம்மந்தமாகவும் கண்டிப்பாக வந்து வீடியோஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.